Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு ஒரு கப் தேங்காய், ஒரு ஸ்பூன் நெய் வச்சு பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி பாரம்பரிய சுவையில் தேங்காய் திரட்டு பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். பச்சரிசியை மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எந்த பச்சரிசி வேணாலும் நம்ம இதுக்கு சேர்த்துக்கலாம். அரிசி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். இது போல் வந்ததும் நம்ம மாற்றி வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இதே சேம் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசிக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். இதையும் மிதமான சூட்டில் நல்ல ஒரு வாசனை வரதுவரையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரும். இது மாதிரி வந்ததும் இதையும் நம்ம அரிசி மாற்றி வச்சுருந்தோம்ல அதே பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா ஒரு 2 நேரம் கழுவி எடுத்துக்கலாம். இதில் சுடு தண்ணி சேர்த்து நான் ஒரு 1/4 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி சேர்க்குறதா இருந்தால் ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நமக்கு அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை பருப்பும் எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை, இது போல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்தாலே போதும். அடுத்ததாக இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தேங்காவாக இருந்தால் அரை மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது மாதிரி ஓரளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் நமக்கு நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இது கூடவே பொடியாக நறுக்குன தேங்காய் துண்டுகள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் நம்ம தேவைக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். இது ஓரளவு வறுபட்டுட்டு இருக்கும்போதே இது கூடவே முந்திரி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம தேவைக்கு தக்கன சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த தேங்காய் முந்திரியெல்லாம் நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு நமக்கு வறுபட்டு வரணும். இது போல் வறுபட்டு வந்ததும் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். அதே சேம் நெய் தான், எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நான் இது கூட சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சு தொடர்ந்து கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருந்த தேங்காயெல்லாம் கொஞ்சம் கெட்டியாகி வரணும். நம்ம இதில் பாசிப்பருப்பு அரிசிலாம் சேர்க்குறதுனால சீக்கிரமாகவே இது போல் கெட்டியாகி வந்துடும். இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு இதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த நாட்டு சக்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த தேங்காவோட நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரையும் நம்ம இதை தொடர்ந்து கலந்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த ரெசிப்பியில் அதிகமாக நெய்யும் சேர்க்கலை. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஃபஸ்ட்டு சேர்த்துருந்தோம்ல அது மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே சேர்க்கலை. நம்ம இது போல் தொடர்ந்து கலந்து எடுக்கும்போது நம்ம இதில் தேங்காய் சேர்த்ததுனால அதுலேருந்து நமக்கு நல்ல எண்ணெய் விட்டு வரும். நீங்கள் கொஞ்சம் கூட நெய் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் இது போல் கலந்து எடுக்கும்போது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அல்ல 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்தும் நீங்கள் செய்யலாம். நாட்டு சக்கரை இது போல் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இது கூடவே வாசனைக்காக வேண்டி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் முழு ஏலக்காய் சேர்க்குறதா இருந்தால் நம்ம தேங்காய் அரைச்சோம்ல அந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்கு. அது மாதிரி நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகியும் வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு வந்ததும் இது கூடவே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல தேங்காவும் முந்திரியும் அதை நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது ரெடியாகி வர்றதுக்கு அதிகமாக டைம் ஆகாது. ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் சிம்மில் வச்சு செஞ்சோன்னா நமக்கு ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி கலந்து எடுக்கும்போது நல்லா எண்ணெய் பிரிந்து வரும். அது மாதிரி நல்ல பேன்லேருந்து விட்டு வரும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம அந்த ஸ்பூனில் கூட எதுவும் ஒட்டாமல் வரணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அதிகமாக நெய் சேர்க்காமல் பாரம்பரிய சுவையில் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் திரட்டுப்பால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கட்டாயம் நம்ம எல்லோரும் சாப்பிட வேண்டிய தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து நான் பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல சாஃப்டாக வாயில் வச்சாலே கரையிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் தேங்காய் திரட்டுப்பால் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.